இன்னைக்கு தேவி நாராயணியம்ல அஷ்டாத்ரிம்ஷ தசகம் 38 சித்த சுத்தி பிராதான்யம். அதாவது நம்ம மனசை எப்படி தூய்மையாக்கிக் கொள்வது, மன தூய்மை இல்லாம நீ பண்ற எந்த செயலுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த மன தூய்மை பெற நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் நம்ம கைவிடணும், எந்தெந்த மாசம் நம்ம மனசுலேந்து நீக்கணும், அதோட அந்த சுத்தமான மனசோட தேவியுடைய தியானமும் செஞ்சோம்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருது. இது அழகான ஒரு தசகம். சோ இப்ப முக்காவாசி மனுஷா பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, எது அவளுக்கு எதேடி அலையறா. நம்ம இது நேத்தியே பஜகோவிந்தம்ல பார்த்தோம், கிட்டத்தட்ட அதோட இதெல்லாம் இதுல வருது. சோ மனுஷா பிறந்தோன்னா பணம், பதவி, மனைவி, மக்கள், இதுலயே தான் அவளுக்கு ஆசை கொண்டு காலத்தை பாழாக்கிண்டு போயின்றிருக்கா. இதெல்லாம் ஆக்சுவலா துச்சமா நினைக்க வேண்டிய இந்த விஷயத்துல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் காட்டாம, யார் தன்னுடைய மனதை சுத்தப்படுத்த நம்ம அதுக்குதான் இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்ம அந்த தூய்மையான மனநிலையை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறவா வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான். ரொம்ப இது. சோ அந்த மாதிரி இருக்கிறவா முதல்ல என்ன பண்ணணும்னா, தன்னுடைய மனதை தானே விமர்சனம் செய்துக்கணும், மனசை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சில பேர் தான் இருக்கா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம புற தூய்மையோட மனச தூய்மை ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்றார். சோ மனசுல என்ன மாதிரி எல்லாம் நம்மளுக்கு படிஞ்சு இருக்கு, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த அழுக்குகளை எல்லாத்தையும் நம்ம நீக்கி நல்ல செயல், நல்ல சொல், நல்ல சிந்தனை இதையெல்லாம் நம்ம மனசுல ஏத்திக்கணும். சோ அதுக்கு மனச முதல்ல நம்ம சமப்படுத்திக்கணும். அதாவது இந்த அழுக்கெல்லாம் நீக்கி, அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு டெபாசிட் ஆனது அந்த டர்ட் எல்லாம் எடுத்துட்டு நல்லதை ஃபில் பண்ணணும். அதுதான் சித்த சுத்திங்கிறது. சோ அந்த மாதிரி பண்ணணும். சோ தர்மம் அதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தி மன அழுக்குகளை தானாவே அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தர்ம வழியில நடந்தோம்னா மனசுல இருக்கிற அந்த அழுக்குகள் படிப்படியா இறங்க ஆரம்பிச்சிடும். சோ இப்படி தன்னைத்தானே தூய்மைப்படுத்திண்டு இருக்கிறவதான் அந்த அம்பாளுக்கு பிரியமானவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றான் முதல் இதுலயே. சோ தன்னைத்தானே விமர்சிச்சுக்காம மன அழுக்கை எல்லாம் களைய முடியாது. புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினேன்னா, ஆஹா கங்கையில போய் குளிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு மன தூய்மை கிடைச்சிடுத்தா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி நான் இத்தனை விரதம் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறேன், நான் இத்தனை தாமன தர்மம் பண்றேன், இத்தனை வேத சாஸ்திரங்களை நான் படிச்சேன், இத்தனை தபஸ் பண்றேன், யஜ்ஞம் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். இது எல்லாம் நல்லதுதான். ஆனா இது மட்டும் பண்ணினா மன தூய்மை கிடைக்காது. நிரந்தர தேவி ஞானம் தியானம், மனசுல அந்த தேவியை நிரந்தரமாக தியானம் செய்து கொண்டு இதையும் செஞ்சா அதான் சிறந்த வழியா இருக்கு. சோ அம்பாளோட அம்பாளை நம்ம தியானம் பண்ணோம்னா நம்ம மனசு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கும். சோ அம்பாள் தியானம்ங்கிற அந்த பிரகாசம்தான் மன அழுக்குங்கிற அந்த இருளை அகற்றக்கூடியதாக இருக்கிறது. சோ இப்ப நம்ம நிறைய சொன்னேன் நான், அதாவது புண்ணிய தீர்த்தத்துல நீராடுறது, தபஸ் பண்றது, அதனால மன தூய்மை போக, அது மட்டும் போராது மன அழுக்கை நீக்கன்னு சொன்னேன் இல்லையா. அத ஒவ்வொன்னும் ஒரு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். சோ இப்ப இந்த இதுல பார்த்தோம்னா, முதல்ல யஜ்ஞம் செய்வதால் மட்டும் நம்மளுக்கு மனசு தூய்மை பெற முடியாது அப்படிங்கிறதுக்கு சந்திரன், சந்திர பகவானுடைய கதை உதாரணம் ஆகிறது அப்படிங்கிறார். சோ சந்திரன் என்னன்னா நிறைய யஜ்ஞம் பண்றான். ஆனாலும் தன்னுடைய குரு ப்ரஹஸ்பதியோடைய மனைவி தாரையிடம் ஆசை கொண்டு
ஒரு பிள்ளையும் பெத்தானாம். அதே மாதிரி இந்திரன் எடுத்தோம்னா 100 யாகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் கௌதமரின் மனைவி அகலிகை, அது நமக்கு இது ராமாயணத்துல வரும் இல்லையா? சோ அகலிகையை மயக்கினான். சோ யாகம் செஞ்ச இந்திரன், சந்திரன் 2 பேருமே காமத்தை ஜெயிக்கவில்லை. அவ மனசு தூய்மை அடையலை. சோ இதுல இருந்து என்ன தெரியறது? யஜ்ஞம் மட்டும் பண்ணினா உன் மனசு தூய்மை அடையாது அப்படிங்கறதுக்கு சொல்றேன். சோ 100 யாகம் பண்ணின அந்த இந்திரனோட மனசுல காமம் மட்டும் இல்ல, அவனுக்கு குரோதம், பொறாமை, இந்த மாதிரி பலவித மன அழுக்குகள் இருந்தது. அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றா. என்ன குரோதம், என்ன பொறாமைனா, பூமியில நடக்கிற நல்ல கர்மங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்திரன் நிறைய முயற்சி செஞ்சிருக்கான் அப்படின்னு நிறைய புராணங்கள்ல கூறப்படுறது. அதே மாதிரி நரநாராயணர்கள் இருக்கா இல்லையா? சோ அவளோட தபஸ வந்து கலைக்கிறதுக்கு இந்திரன் எதுக்காக தபஸ கலைச்சான்? பொறாமை. சோ அந்த தபஸை கலைக்க அந்த இந்திரன் பண்ண முயற்சி தோல்வியை தான் அடைஞ்சது. அதே மாதிரி விஸ்வரூபன், அதாவது அவனுக்கு எதுலயுமே விருப்பம் இல்லாம தபஸ் பண்ணிட்டு இருந்த அந்த விஸ்வரூபனுடைய தலையை காரணமே இல்லாமல் இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் வெட்டினான். சோ புத்தியில வந்து நம்மளுக்கு அதர்மம் புகுந்ததுன்னா யாரும் எதையும் செய்வா அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணம். அவன் புத்தியில அதர்மம் இன்னும் அந்த அதர்மம்ன்ற அந்த மன அழுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தான். சோ 100 யாகம் செஞ்சோம், அவனால அந்த குரோதம், அந்த பொறாமை போன்ற அந்த மன மாசுகளை இந்திரன் நீக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அடுத்தது, புண்ணிய தீர்த்தத்துல நீராடினா மனம் சுத்தி ஆகும்னு நினைச்சோம்னா அதுவும் இல்லை. அதாவது அதெல்லாம் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, அது வந்து மெயின் கிடையாது மன தூய்மை அடையறதுக்கு. சோ வெறும் புண்ணிய தீர்த்தத்துல குளிச்சுட்டு வந்து என் மனசு சுத்தமாயிடுதுன்னு சொன்னா அது மாதிரி கிடையாது அப்படிங்கிற. அதுக்கு உதாரணம் வசிஷ்டர். வசிஷ்டர் எப்படின்னா, கங்கை கரையிலேயே தான் வசிச்சர், கங்கையிலேயே தான் நீராடினார், கங்கை தண்ணியே தான் குடிச்சு வந்தார். அந்த மாதிரி ஃபுல்லா கங்கை புண்ணிய தீர்த்தம் தான் அது. ஆனாலும் அவருக்கு ராகத்வேஷம் நீங்கவில்லை. ஆசை, கோபம்லாம் நிறையவே இருந்தது. அதனாலதான் அவர் விஸ்வாமித்ரரோட விவாதம் பண்ணினார். நம்ம இது வந்து ஒரு 2 தசகம் முன்னாடி பார்த்தோம் நம்ம. சத்யவிரதனோட கதை, அப்புறம் அவ புள்ள ஹரிச்சந்திரன், அந்த இது ஆஹ் என்ன தேவலோகத்துக்கு இந்த உடம்போடையே போகணும்னு அனுப்பினா, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்தது. நான் திருப்பி அதெல்லாம் சொல்லல. பட் அந்த இததான் இங்கேயும் சொல்றா. அதே மாதிரி நிறைய தபஸ் பண்ணின விஸ்வாமித்ரருக்கும் மன தூய்மை ஃபுல்லா இல்ல. தபஸ் பண்ணா மட்டும் மன தூய்மை அடையுமா? இல்ல. சோ இது வந்து என்ன சொல்றா? அந்த கதையை தான் சொல்ற. சூரிய வம்சத்து ராஜா சத்யவிரதன் வந்து வசிஷ்டருக்கு அவனை பிடிக்கல. ஆனா விஸ்வாமித்ரன் வந்து அவனை அந்த உடலோட ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பினார். அதே மாதிரி சத்யவிரதனோட மகன் ஹரிச்சந்திரன், அவனை வந்து வசிஷ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா விஸ்வாமித்ரர் ஒரு இதனால, இவா 2 பேருக்குள்ள பகையினால அவனை எப்படி இருந்தாலும் நான் பொய் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி அவனோட ராஜ்யத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிண்டாராம். சோ 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம் கொண்டார்கள். அதாவது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாபம் வேற கொடுத்துண்டா. வசிஷ்டர் என்ன சொன்னார்? விஸ்வாமித்திரரை கொக்கா போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பொன்மானாக நீ போகணும்னு சாபம் கொடுத்தார். சோ 2 பேரும் ஆஹ் பல வருஷங்களா அப்படியே இருந்தா, அப்புறம் பிரம்மா தான் 2 பேரையும் சமாதானம் பண்ணினார், சாபங்களை பின்வாங்க செய்தார் அப்படின்னு கதை வரும். சோ இதுல இருந்து என்ன தெரியறது? புண்ணிய தீர்த்தத்துல நீராடினா மட்டும் மனசு தூய்மை அடையாது அப்படிங்கறதுக்கு வசிஷ்டரே ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தபஸ் பண்ணா மட்டும் மனம் தூய்மை அடையாதுங்கிறதுக்கு விஸ்வாமித்ரர் ஒரு எடுத்துக்காட்டு. கோபம் என்னும் மன அழுக்கை இருவராலும் வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்றார். சோ இந்த மாதிரி எத்தனை மன அழுக்கு இருக்கு பாருங்க நமக்குள்ள. அதையெல்லாம் நீக்கிறதுக்கு அந்தந்த இது மட்டும், இந்த மாதிரி இது புண்ணிய தீர்த்தத்துல நீராடுறதோ தபஸோ யஜ்ஞம் மட்டும் போராதுங்கிறதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டு. சோ மனசுல வந்து
காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் வந்துட்டுன்னா எதை வேணா பண்ணறதுக்கு நம்மளுக்கு ஆஹ் தைரியம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கெட்ட மன அழுக்கு இருக்கும்போது எதையும் செய்ய துணிய நம்மளுக்கு தோன்றும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஹைஹயமார்கள். இதுவும் நம்ம அந்த உம் பர்ஸ்லோகம் ஒரு கதை படிச்சோமே, தேவியோட இது என்ன அந்த தசகம் நேம் மறந்தது. அதுல வரும் ஹைஹயமார்கள். அவ வந்து என்ன பண்ணினா, அந்த கைகைமார்களோட ராஜா வந்து கார்த்த வீரார்ஜுனன். அவன் செத்து போன அப்புறம் அந்த கைகையமார்கள் வந்து வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அவர் கார்த்த வீராஜன் இருக்கும் பொழுது அந்த பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தனம் தானியம் எல்லாம் கொடுத்து அவளை நிறைய தட்சணை கொடுத்து வச்சிருந்தா. சோ அவ கிட்ட போய் அவன் செத்து போன அப்புறம் அவ மத்த ஹைஹயமார்கள் அவளோட இது இருக்கா இல்லையா பரம்பரை, அவ வந்து அந்த அந்தணர்களை போய் கேட்கும் பொழுது அவ எதையும் கொடுக்க மறுத்தனர். அதனால என்ன பண்ணா, அந்த ஹைஹயமார்கள் எல்லாரும் அந்த பிராமணர்களை துன்புறுத்தினார்கள். அப்பிராமணர்களை மட்டும் இல்ல, அவ மனைவி குழந்தைமார்கள் சந்ததி எல்லாரையும் துன்புறுத்தினார்கள். அதுக்கப்புறம் அது கடைசியில அம்பாளோட அனுகிரகத்தால அவ காப்பாத்தப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இதுல இருந்து என்ன தெரியுது, ஹைஹயமர்களுக்கு வந்து மனசுல தூய்மை இருந்திருந்தா இந்த மாதிரி பிராமணால துன்புறுத்திருப்பாளா? அதே மாதிரி அந்த பிராமணாளுக்கும் மனசுல சுத்தம் இருந்திருந்தா அவளுக்கு உதவி செய்திருப்பா இல்லையா? அதுவும் பண்ணல. சோ லோபம், பிராமணர்களுக்கு அந்த லோபம். லோபம்னா என்ன? பேராசை, கஞ்சத்தனம், அதுதான் லோபம். சோ இந்த காம குரோத லோபத்தினால அந்த ஹைஹையர்களும் சரி பிராமணர்களும் சரி ரெண்டு பேருமே கஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள். சரியா? சோ இப்போ இந்த லோபம்ங்கிறது மனசுல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, எப்பேற்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு பொறாமை அப்படிங்கிற அந்த இது நம்ம மனசுல தலை தூக்கிட்டுனா அது வந்து பந்தத்தையும் சிநேகத்தையுமே வந்து ஆட்டி படைக்கும். அதனால அந்த பொறாமைங்கிற அந்த அழுக்கு இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி அது எப்படி பந்தத்தையும் சிநேகத்தையும் ஆட்டி வைக்கும்ங்கிறதுக்கு வந்து அந்த பாண்டவர்களே நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். பாண்டவர்கள் என்ன, ரொம்ப தர்மிஷ்டர்கள் ஆக்சுவலா. சோ ஆனாலும் அந்த லோபம் பேராசை இருந்ததுனால தர்மத்தை மறந்து போனர். அதே மாதிரி பித்தாமகர் பீஷ்மராகட்டும், துரோணாச்சாரியார் தன்னுடைய சகோதரர்கள் துரியோதனன் முதலிய மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் யுத்தத்துல அவ கொன்னா. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ராஜ்ய ஆசைதான். சோ அந்த ஆசை லோபம்னு வந்துட்டா நல்லவர்கள் கூட எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு பாண்டவர்களுடைய கதையே ஒரு இது இருக்கு, ஒரு எடுத்துக்காட்டு. சோ பாண்டவர்களுக்கு ராஜ்ய ஆசை இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அவ பேரன் இருக்கான் இல்லையா பரீட்சித், பரீட்சித் வந்து லோபி இல்ல. ஆனா தெரியாம ஒரு வாட்டி ஒரு முனிவரை அவமதிச்சான். அதனால சாபம் பெற்று தக்ஷகன் வந்து அவனை கடிச்சு அவன் விஷம் ஏறி துர்மரணம் அவன் அடைஞ்சான் பரீட்சித்து. அவனோட மகன் ஜனமேஜயன் இருக்கா. அவ வந்து வேதவியாசர்டேந்து அம்பாளோட மகிமையை எல்லாம் தெரிஞ்சுண்டான். அந்த காம குரோத லோபங்களை பத்தி எல்லாம் வியாசரிடமிருந்து தெரிஞ்சுண்டான் அந்த ஜனமேஜயன். அதெல்லாம் தெரிஞ்சுண்டு அம்பாளுடைய மகிமையும் தெரிஞ்சுண்டு அம்பாளை நோக்கி யஜ்ஞம் பண்ணினான். சோ அந்த புள்ள ஜனமேஜயன் பண்ணின யஜ்ஞத்தினால பரீட்சித்துக்கு பாபங்கள் எல்லாம் அழிஞ்சு அவன் நற்கதி அடைந்தான் அப்படின்னு சொல்ற. சோ பாண்டவர்கள் அவ்வளோ ஆடம்பரமா அந்த ராஜசூய யாகம் பண்ணினா, ஆனா மனசுல சுத்தம் இல்ல, லோபம் இருந்தது. அதனால அவளுக்கு அந்த பலன் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனா ரொம்ப எளிய முறையில சுத்தமான மனசோட ஜனமேஜயன் யஜ்ஞம் பண்ணது அவ அப்பாக்கு நற்கதியை கிடைக்க செய்தது. சோ மன தூய்மை தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார். சோ நம்ம எல்லாருமே அந்தர்முகமா, அதாவது நமக்குள்ளேயே ஏகாந்தத்துல இருந்து தன்னைத்தானே சுய விமர்சனம் பண்ணி மனசுல இருக்கிற அந்த அழுக்குகளை முதல்ல கண்டு அறிய வேண்டும். அதுக்கப்புறம் ராகத்வேஷத்தை மனசிலிருந்து நீக்க வேண்டும்.
சத்கர்மங்கள், நல்ல கர்மங்களை செஞ்சு அந்த மாசுகளை எல்லாம் களைய வேண்டும். சோ நல்லது உள்ள போக போக கெட்டது தானா வெளியில வந்துடும். சோ இந்த மாதிரி மன தூய்மை பெற்று யார் அந்த தேவியின் பாதங்களை எப்போதும் தியானம் செய்யறாளோ அப்படி பண்றவா சாயுஜ்ய முக்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றா. சோ மன தூய்மைங்கிறது எவ்வளவு முக்கியம். அதுக்கு ஆஹ் வெறும் இந்த ஆகமங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பத்தாது, அதோட அந்த தேவியையும் தியானம் செஞ்சு அவளுடைய ஆசிகளையும் பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ இந்த கடைசியில என்ன சொல்றார், இந்த மாதிரி சித்த சுத்தியோ இல்ல பக்தியோ ஞானமோ எதுவுமே எனக்கு இல்ல அப்படிங்கிற பாலேலி நம்பூதிரி. நான் இருட்டுல மூழ்கி இருக்கேன், எனவே என்னோட காலம் முடியறதுக்குள்ள என்னை இந்த வீழ்ச்சியிலேருந்து நீதாமா காப்பாத்தணும், என்ன கை தூக்கி விடு, என்னை கரையேற்று அப்படின்னு அந்த தேவிகிட்டயே நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார். இதுதான் சித்த சுத்தி பிரதானம். நமஸ்காரம் மேம். அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே கல்மினேட் பண்ணி எல்லாத்தோட எசன்ஸும் எடுத்து ரொம்ப ரொம்ப அழகா அவர் அப்படி எழுதியிருக்கார் மாமி, நான் பண்ணல. அவர் அப்படி அவ்வளவு அழகா எழுதியிருக்கார். நீங்க சொல்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, the way how you present, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆனா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி கேட்கறதுக்கு அந்த ப்ரொஃபஷனை நானும் கேட்டிருக்கேன். பட் இவ்வளோ நீட்டா அவ்வளோ அழகா எல்லாத்தோட எசன்ஸையும் எடுத்து அழகா ஒரு சின்ன நக்ஷல்ல கொடுத்தது really amazing. Thank you. Thank you. Thank you. மேம் மீரா மேம் நான் கூப்பிட்டுமா? மீரா மேம்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. அஷ்டாத்ரிம்ஷ தசகः சித்த சுத்தி பிராதான்யம். மீரா மேம் அன்மியூட் பண்ணல. மீனாட்சி பி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். இருங்க மீனாட்சி மாமி அப்புறம் நீங்க சொல்லுங்க. மீரா மாமி சொல்லிடுது. ஓகே. அந்தர்முகோய ஸ்வசுபேச்சையைவ அந்தர்முகோய ஸ்வசுபேச்சையைவ ஸ்வயம் விமர்சேன மனோமலானி ஸ்வயம் விமர்சேன மனோமலானி திருஷ்ட்வா சமாத்யை துனுதே சமூலம் திருஷ்ட்வா சமாத்யை துனதே சமூலம் சபாக்யவான் தேவி தவ பிரியஸ்ச சபாக்யவான் தேவி தவ பிரயஸ்ச பிரியஸ்ச அந்தர்முகோய ஸ்வயசுபேச்சையைவ ஸ்வசுபேச்சையைவ ஸ்வயம் விமர்சேன மனோமலானி திருஷ்ட்வா சமாத்யை துனிதோ சமூலம் சபாக்யவான் தேவி தவ பிரியஸ்ச அந்தர்முகோய ஸ்வசுபேச்சையைவ ஸ்வயம் விமர்சேன மனோமலானி திருஷ்ட்வா சமாத்யை துனிதோ சமூலம் சபாக்யவான் தேவி தவ பிரியஸ்ச. யார் தன்னையே தன்னுள் அந்தர்முகமாக ஆராய்ந்து விசாரணை பண்ணி மனசுல இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம் அறவே களையஞ்சு மனதை தூய்மைப்படுத்தும் நல்ல எண்ணங்களை உள்ள செலுத்துறாளோ அவ எல்லாருமே பாக்கியசாலிகள், அந்த தேவிக்கு பிரியமானவள் அப்படின்னு முதல்லயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றா. சித்த சுத்தி பண்ணினோம்னா அம்பாளுக்கு பிரியமானவர்களாக ஆகும். மீனாட்சி பி மேம். நமஸ்காரம். சாரி. न वेदशास्त्राध्ययनेन तीर्थ संसेवया दानतपोव्रतैर्वा न वेदशास्त्राध्ययनेन तीर्थ संसेवया दानतपोव्रतैर्वा. Very nice. शुद्धिं मनो याति तव स्मृतेस्तत् शुद्धिं मनो याति तव स्मृतेस्तु तव स्मृतेस्तत् தவ ஸ்மிருதேஸ்தத். தவ சொல்லக்கூடாது, தவ ஸ்மிருதேஸ்தத்.
तव स्मृतेस्तत् वैषद्यमादर्शवदेति मातः वैषद्यमादर्श वदेति मातः न वेदशास्त्राद्ययनेन तीर्थ संसेवया दानदभो हृदय वा சொல்லக்கூடாது தப்போ இல்ல தப்போ संसेवया दानदभो हृदयर्वा தான தப்போ தப்போ दानतपो हृदयर्वा शुद्धिं मनो यादिदव स्मृतेस्तत् वैसद्यमादस्वदेति मातः न वे ஆதர்ஷவ வா குண்டாஜி மாதசவ ஷவ எழுதிக்கிறேன் மாதகன்னு தான் இருக்குதுல்ல சரி அதான் மாத न वेदशास्त्राद्ययनेन तीर्थ संसेवया दानदपो हृदयर्वा शुद्धिं मनो यादि तव स्मृतेस्तत् वैसद्यमादर्शवैतेति मादः வைஷத்யமாதர்ஷவதேதி மாதः वैसद्यमादर्शवदेति मादस ஆதர்ஷவதேதி मादसवदेति मादर्शवदेति माधवः மாதவவ माधव ஹ வவ மாமி मादः வைஷத்யமாதர்ஷவதேதி மாதः वैसद्यमादर्शवदेति मादः அவ்வளவுதான் மேம் அந்த லாஸ்ட் பாதம் மட்டும் எப்படி பிரிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். வைஷத்ய மாதர்ஷவ தேதி மாதக. ஓகே மேம், தேங்க் யூ. சோ இத சொல்றா, நம்ம மன தூய்மை பெறறதுக்கு வேத சாஸ்திரங்களை நல்லா அத்தியனம் பண்ணினா, இல்லைன்னா புண்ணிய தீர்த்தத்துல நீராடினா, தானம் பண்ணா, தபஸ் பண்ணா, அது மட்டும் பண்ணா மனசுத்தி கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு சொல்றா. சோ அந்த தேவியுடைய ஸ்மரணம் மட்டும்தான் மன தூய்மையை முழுமையாக அகற்ற வல்லதாக இருக்கு. இதெல்லாம் எய்டு தான், சப்போர்ட்டிங் இதுதான். இந்த பாக்கி எல்லாமே அந்த அம்பாளை ஸ்மரணம் பண்றது தான் மெயின். அதுக்கு அதை பண்ணி இந்த இதெல்லாமோ நல்லதெல்லாமோ பண்ணினோம்னா சாயுஜ்ய முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். மீனாட்சி ஸ்ரீதரன் மேம். शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः पत्नीं गुरो प्राप भृशं स्मरार्थः पत्नीं गुरो प्राप भृशं स्मरार्थः शतक्रतुर्गौतमधर्मपत्नीम् शतक्रतुर्गौतमधर्मपत्नीम्. சோ பத்னீம் அகாதஹல்யாம்னு இருக்கு, பத்னீம் பண்ணிடுங்கோ. அகாதஹல்யாம் மதனேஷு வித்தஹ अगाधहल्यां मदनेषु विद्धः शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः पत्नीं गुरो प्राप भृशं स्मरार्थः शतक्रतुर्गौतमधर्मपत्नीम् अगाधहल्यां मदनेषु विद्धः शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः पत्नीं कुरो प्राप भृशं स्मरार्थः शतक्रतुर्गौतमधर्मपत्नीम् अगाधहल्यां मदनेषु विद्धः. ஓகே. சோ நம்ம எய்டுன்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த செயல்கள், மனம் ஃபுல்லா தூய்மையாகுங்கிற செயல்கள், அது மட்டும் பண்ணா போராது அப்படிங்கறத ஒரு ஸ்லோகமா சொல்லின்னு வர. சோ இதுல யஜ்ஞம் பண்ணா மட்டும் மனசு சுத்தம் ஆகாது அப்படிங்கிறதுக்கு சந்திரனோட கதையையும் தேவேந்திரனுடைய கதையையும் சொல்றா இங்க. அவள்லாம் எவ்வளவோ யஜ்ஞம் பண்ணா, ஆனா அவ மனசு சுத்தம் படலை. இன்னும் அந்த காமம்ங்கிறது மனசுல
அவளால காமத்தை வெல்ல முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நெக்ஸ்ட். மீனாட்சி ராமசுவாமி மேம். சவிக்னகாரி தபசா முனீனாம் सविघ्नकारी तपसा मुनीनां गतस्पृहं योगिवरं प्रशान्तम् गदस्पृहं योगिवरं प्रशान्तम् கத சொல்லக்கூடாது, கத. गतस्पृहं योगिवरं प्रशान्तम् हा विश्वरूपं पविना जघान हा विश्वरूपं पविना जहान न किञ्चना कार्यमधर्मबुद्धेः न किञ्चना कार्यमधर्मबुद्धेः तो किञ्च नाकार्य मधर्म बुद्धेः नाला பிரிச்சுக்கோங்க அது. Okay. सविघ्नकारी तपसा मुनीनां गतस्पृहं योगिवरं प्रशान्तं हा विश्वरूपं पविना जहान न किञ्चना कार्यमधर्मबुद्धेः सविघ्नकारी तपसा मुनीनां गतस्पृहं योगिवरं प्रशान्तं हा विश्वरूपं पविना जहान न किञ्चना कार्यमधर्मबुद्धेः ஜஹான சொல்லக்கூடாது, ஜகான. க जघान जघान கா சொல்லணும், ஹா சொல்லக்கூடாது. தமிழ்ல தான் நம்ம சொல்லுவோம் மேகம்னு சொல்லாம மேகம் ஹ போடுவோம். பட் சான்ஸ்கிரிட்ல அப்படி இல்ல, மேகம்னா மேகம் தான் சொல்லணும், ஹ போடக்கூடாது. மாமி எஸ். சவிக்னகாரி வருமா இல்ல சாவிக்னகாரியா? சார் ஓகே. மகாலட்சுமி மேம். இதுலதான் வந்து இந்திரனுடைய அந்த யஜ்ஞம், அவ்வளோ 100 யஜ்ஞம் பண்ணினாலும் அவன் மனசுல காமம் மட்டும் இல்ல, போட்டி பொறாமையும் நிறைந்து இருந்தது. அந்த அழுக்கை அவனால தூய்மைப்படுத்த முடியவில்லை, நீக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரநாராயணருடைய தபஸ கலைச்சது. அதே மாதிரி அந்த விஸ்வரூபனுடைய தலைய வெட்டினது, அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் பொறாமை, போட்டி எல்லாம் இதெல்லாம் பண்ணினான். சோ மனசு தூய்மை பெறல. யஜ்ஞம் பண்ணா மட்டும் மனசு தூய்மை பெற மாட்டாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். நெக்ஸ்ட். முனிர் வசிஷ்ட கலு தீர்த்த சேவி. முனிர் நமஸ்காரம் மேம். முனிர் வசிஷ்ட கலு தீர்த்த சேவி तपो निधिर्गाधिसुतश्च कोपात् तपो निधिर्गाधिसुतस्य कोपात् उभौ मितश्चेपतुराडिभावम् उभौ मितश्चेपतुराडिभावम् चेपतुराडिभावम् प्राप्त किलैको भक्तां परश्च प्राप्त किलैको भक्तां परश्च. बकनन कुक्. ओ कुक्कम पकड़. मुनिर वशिष्ठ कलु तीर्थ सेवी तपो निगीर्घाति सुतच्च कोपात् उभौ मिदक्षेपतुराडिभावम् प्राप्त किलैको भगतां परच्च. मुनिर वशिष्ठ कलु तीर्थ सेवी तपो निधिर्गादि सुतच्च कोपात् उभौ मिदक्षेपतुराडिभावम् प्राप्त किलैको भगतां परच्च. கரெக்டா மேம்? சோ புண்ணிய தீர்த்தத்துல நீராடினா மட்டும் மனம் தூய்மை பெறாதுங்கிறதுக்கு வசிஷ்டருடைய கதைய சொல்றா. அதே மாதிரி தபஸ் பண்ணினா மட்டும் மனம் தூய்மை கிடைக்காதுங்கிறதுக்கு விஸ்வாமித்ரருடைய கதைய சொல்றா. ஏன்னா 2 பேருக்கும் வந்து நடுவுல பகை வந்து ஒத்தருக்கொத்தர் சாபம் கொடுத்துண்டா இல்லையா? சோ எல்லாமே ஒரு
பொறாமை, போட்டி, அதனாலதான். சோ அவ மனசு ஃபுல்லா தூய்மை பெறல, இந்த நல்ல காரியங்களை மட்டும் செய்ததனால் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 கதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். லதா சுரேஷ் மாமி. தனானி பிருஷ்டானி குருண தாத்ருன் धनानि पृष्टानि गुरून् दातॄन् स्वान् भार्गवान् पुत्रकलत्रभाजः स्वान् भार्गवान् पुत्रकलत्रभाजः क्रुद्धाः परं हैहय भूमिपाला क्रुद्धाः परं हैहय भूमिपाला न्यपीडयन् कोत्र विशुद्धचित्तः न्यपीडयन् कोत्र विशुद्धचित्तः धनानि पृष्टानि गुरुन् दातॄन् स्वान् भार्गवान् पुत्रकलत्रभाजः क्रुद्धाः परं हैहय भूमिपाला न्यपीडयन् कोत्र विशुद्धचित्तः धनानि கிருத்தா இல்ல क्रुद्धा क्रू ஊ வரணும். क्रुद्धம்னா என்ன? குரோதத்தோட அந்த இது சொல்றோம் நம்ம. குரோதம் தான் அது. क्रुद्ध क्रू क्रुद्धा धनानि पृष्टानि गुरुन् दातॄन् स्वान् भार्गवान् पुत्रकलत्रभाजः क्रुद्धाः परं हैहय भूमिपाला न्यपीडयन् कोत्र विशुद्धचित्तः. ஓகே. சோ மனசுல அந்த குரோதம், லோபம் இதெல்லாம் பூந்துட்டுன்னா என்ன வேணா செய்ய மனச நம்ம எதையுமே ஒரு இதுவே இருக்காது. மனசுல அந்த கெட்ட அழுக்குகள் இருந்தா எதையும் செய்ய துணிஞ்சுடுவோம் நம்ம அப்படிங்கிறதுக்கு அந்த ஹைஹயர்களுடைய அந்த இத சொல்றா. அவளோட அந்த கிங்கு செத்து போன அப்புறம் அவள்லாம் வறுமையில வாடும்போது அந்தணர்களிடம் போய் கேட்டா அவளும் கொடுக்க மாட்டேன்னா. சோ 2 பேருக்குமே மன தூய்மை கிடையாது. இவாளுக்கும் அந்த பேராசை லோபத்தினால் இவாளும் மன தூய்மை பெறல, அவளும் அந்த குரோதத்தினால் மன தூய்மை பெறல அப்படிங்கிறதுக்கு சொல்ற. மனம் சித்த சுத்தி இல்லை 2 பேருக்குமே. லதா சத்யமூர்த்தி மாமி. कुर्यान् किं लोभहतो मनुष्यो कुर्यान् किं लोभहतो मनुष्यो युधिष्ठिराद्या अपि धर्मनिष्ठाः युधिष्ठिराद्या अपि धर्मनिष्ठाः पितामहं बन्धुजनान् गुरूंश्च पितामहं बन्धुजनान् गुरूंश्च रणे निजग्नो खलु राज्यलोभात् रणे निजग्नो खलु राज्यलोभात् कुर्यान्न किं लोभहतो मनुष्यो युधिष्ठिराद्या अपि धर्मनिष्ठाः पितामहं बन्धुजनान् गुरूंश्च रणे निजग्नो खलु राज्यलोभात् कुर्यान्न किं लोभहतो मनुष्यो युधिष्ठिराद्या अपि धर्मनिष्ठाः पितामहं बन्धुजनान् गुरूंश्च ரணே நிஜக்னோ கலு ராஜ்யலோபாத். நமஸ்காரம். லோபம் மனசுல அந்த பேராசையும் இதெல்லாம் இருந்ததுன்னா எதையும் செய்ய துணிவார்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கே மகாபாரத யுதிஷ்டிரர்கள் அதாவது தர்மஸ்டர்களுடைய கதையையே சொல்றார். சோ அந்த ராஜ்ய ஆசை மனசுல வந்ததுனால எதையும் தன்னுடைய தாத்தாவாகட்டும், தன்னுடைய குரு ஆகட்டும், தன்னுடைய சொந்த பந்தமாகட்டும் எல்லாரையும் கொல்ல அவ ரெடியா இருந்தா. ஜஸ்ட் ஃபார் த சொத்து அந்த மாதிரி சொல்றா. சோ அப்பவும் மனசு சுத்தப்படாது. லோபம் மனசுல இன்னும் அந்த அழுக்கு இருந்தது அப்படின்ற. நெக்ஸ்ட் கௌசல்யா மேம். கிருஷ்ணோபதிஷ்டோ ஜனமேஜயஸ்து कृष्णोपदिष्टो जनमेजयस्तु शुद्धान्तरङ्ग पितरं मखेन शुद्धातरङ्ग पितरं मखेन परीक्षितं पापविमुक्तमार्यम्
परीक्षितं पापविमुक्तमार्यम् विधायते प्रापयति स्म लोकम् वितायते प्रापयति स्म लोकम् कृष्णोपदिष्टो जनमेजयस्तु शुद्धांगरंग पितर शुद्धांतरंग पितरं मगेन परीक्षितं पापविमुक्तमार्यं वितायते प्रापयति स्म लोकम् कृष्णोपदिष्टो जनमेजयस्तु शुद्धांतरंग पितरं मगेन मखेन ओके शुद्धांतरंग पितरं मखेन परीक्षितं पापविमुक्तमार्यं वितायते प्रापयति स्म लोकम्. ஓகே சோ இங்க வந்து அந்த பரீட்சித் வந்து ஒரு சாபத்தினால துர்மரணம் அவனுக்கு கிடைச்சது. அவனோட புள்ள வந்து வியாசர் தேர்ந்து தேவியுடைய மகிமை பத்தியும் தெரிஞ்சுண்டு இந்த மனத்தை எப்படி தூய்மைப்படுத்தணுங்கிற அந்த உபதேசம் எல்லாம் எடுத்துண்டு அம்பாளுக்கு யஜ்ஞம் பண்ணி எல்லாம் பண்ணினா. அந்த யஜ்ஞத்தின் பலனால் அவ அப்பாவுக்கு வந்து அந்த பாபங்கள் எல்லாம் நீக்க பெற்று அவருக்கு சத்கதி கிடைச்சது அப்படின்னு சொல்றா. சோ பாண்டவர்கள் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அந்த ராஜசூய யாகம் பண்ணியும் அவளுக்கு அந்த பலன் கிடைக்கல. ஆனா இவர் சிம்பிளா பண்ணினாலும் அந்த மன தூய்மையோட தேவி ஸ்மரணையோட அவர் பண்ணினதுனால அதனுடைய பலனை அனுபவிக்க நேர்ந்தது. கண்ணம்மை மேம். சதா சதாச்சார ரதோ விவிக்தே सदा सदाचार रतो विविक्ते தேசே நிஷன்னச்சரணாம்புஜேதே देशे निषण्णश्चरणाम्बुजेते ध्यायन्नजस्रं निजवासनायो ध्यायन्नजस्रं निजवासनायो निर्माष्टिसत्त्वन्मयतामुपैति निर्माष्टिसत्त्वन्मयतामुपैति सदा सदाचार रतो विविक्ते देशे निषण्णश्चरणाम्बुजेते ध्यायन्नजस्रं निजवासनायो निमार्ष्टिसत्त्वन्मयतामुपैति सदा सदाचार रतो विविक्ते देशे निषण्णश्चरणाम्बुजेते ध्यायन्नजस्रं निजवासनायो निमाष्टिसत्त्वन्मयतामुपैति. வெரி குட். சோ நம்ம ரெண்டு டாஸ்க் பண்ணணும். முதல்ல மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் களையணும். அதுக்கப்புறம் நல் எண்ணங்களை உள்ள புகுத்தணும். அந்த மாதிரி ரெண்டு காரியம் நம்ம பண்ணணும். சோ ரெண்டுத்துலயுமே we have to work outன்ற மாதிரி சொல்றா. ராகத்வேஷத்தை எல்லாம் அகற்றணும். அதே மாதிரி நம்மளையே நம்மள சுய விமர்சனம் பண்ணி மனசுல என்னென்ன குறைகள் அழுக்குகள் இருக்குன்னு கண்டறியணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்லது பண்ணி தர்மத்தையும் ஃபாலோ பண்ணி சத்கர்மங்களை பண்ணி அந்த மனசுல இருக்கிற அழுக்கை எல்லாம் களைஞ்சு மன தூய்மை அடையணும். பண்ணி தேவி தியானமும் பண்றவாளுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைக்கும். சீதாலட்சுமி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா மேம். சொல்லுங்கப்பா மேம். அந்த லாஸ்ட் வேர்ட் நிர்மார்ஷ்டியா நிமார்ஷ்டியாமா? நிர்மார்ஷ்டி. ஓகே மேம், அதுதான் டவுட். தேங்க்யூ மேம். ஞானம் ந பக்திர்ன தபோன யோக. காமாட்சி மேம். ஞானம் ந பக்திர்ன தபோன யோக. புத்திர்ன மே சித்தஜயோபி மாதः. बुद्धिर्न मे चित्तजयोऽपि मातः. अन्धं तमोहं प्रविशामि मृत्योः. अन्धं तमोहं प्रविशामि मृत्योः. समुद्धरे मम वरदे नमस्ते. समुद्धरे मम वरदे नमस्ते.
ज्ञानं न भक्तिर्न तपो न योगं बुद्धिर्न मे ஆக்சுவலா யோக चित्तजयोऽपि புத்தின்னு मातः சொல்லுவா. ओके யோக புத்திங்கிறது சோ சேர்த்தே சொல்லிடுங்க ஃபுல் லைனையும். ओके 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 मैम ज्ञानं न भक्तिर्न तपो न योग बुद्धिर्न मे चित्तजयोऽपि मातः अन्धं तमोहं प्रविशामि मृत्योः समुद्धरे मम वरदे नमस्ते ज्ञानं न भक्तिर्न तपो न योग बुद्धिर्न मे चित्तजयोऽपि मातः अन्धं तमोहं प्रविशामि मृत्योः समुद्धरे मम वरदे नमस्ते ओम श्रीमात्रे नमः வெரி நைஸ். சோ கடைசியில எனக்கு அந்த மாதிரி சித்த சுத்தி இல்ல, எனக்கு ஒன்னும் பெரிய பக்தியோ ஞானமோ இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான், நீதான் என்னை இந்த இருட்டிலிருந்து நான் இருட்டுல தான் இருக்கேன் இப்போ, நீதான் என்னை கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அம்பாள்கிட்ட கேக்குறேன். மேம் கண்ணம்மை மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். என்ன டவுட்பா? மாமி அந்த 9th ஸ்லோகா நான் சொல்லும்போது நிமார்ஷ்டின்னு சொன்னேன். அது நிமார்ஷ்டின்னு தானே இருக்கு. நிருன்னு மாத்திக்குவா. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லலாம். அஷ்டாத்ரிம்ஷ தசகः சித்த சுத்தி பிராதான்யம். अन्तर्मुखो यस्वशुभेच्छयैव स्वयं विमर्शेन मनोमलानि दृष्ट्वा शमाद्यैर्धुनुते समूलं स भाग्यवान् देवि तव प्रियश्च न वेदशास्त्राध्ययनेन तीर्थ संसेवया दानतपोव्रतैर्वा शुद्धिं मनो याति तव स्मृतेस्तत् वैषद्यमादर्शवदेति मातः शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः पत्नीं गुरो प्राप भृशं स्मरार्तः शतक्रतुर्गौतमधर्मपत्नीम् अगाधहल्यां मदनेषु विद्धः सविघ्नकारी तपसां मुनीनां गतस्पृहं योगिवरं प्रशान्तम् हा विश्वरूपं पविना जघान न किञ्चन कार्यमधर्मबुद्धेः मुनिर्वसिष्ठ खलु तीर्थसेवी तपोनिधिर्गाधिसुतश्च कोपात् उभौ मितशेपतुराडिभावं प्राप्तः किलैको भकतां परश्च धनानि पृष्टानि गुरून् दातॄन् स्वान् भार्गवान् पुत्रकलत्रभाजः क्रुद्धाः परं हैहय भूमिपाला न्यपीडयन् कोत्र विशुद्धचित्तः कुर्यान्न किं लोभहतो मनुष्यो युधिष्ठिराद्या अपि धर्मनिष्ठाः पितामहं बन्धुजनान् गुरुंश्च रणे निजग्नो खलु राज्यलोभात् कृष्णोपदिष्टो जनमेजयस्तु शुद्धान्तरङ्गः पितरं मखेन परीक्षितं पापविमुक्तमार्यं विधायते प्रापयति स्म लोकम् सदा सदाचाररतो विविक्ते देशे निषन्नश्चरणाम्बुजेते ध्यायन्नजस्रं निजवासनायो निर्माष्टिसत्त्वन्मयतामुपैति ज्ञानं न भक्तिर्न तपो न योग बुद्धिर्न मे चित्तजयोऽपि मातः अन्धं तमोहं प्रविशामि मृत्योः समुद्धरे मम वरदे नमस्ते ओम श्रीमात्रे नमः एंडिंग யாராவது சொல்லுங்க சொல்லட்டுமா மாமி? மாமி சொல்லமா? சொல்லுங்க ஓகே. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके।
सर्वं श्री जगदाम्बार्पणमस्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु। ओम शांति शांति शांति। थैंक यू मम्मी। श्रीमात्रे नमः। ஓம் தத் சத். ओम தேங்க்யூ तत्सत्। தேங்க்யூ.